சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நீ என்ன கருவறை பண்ணி பாத்துட்டு இருந்த? இன்னைக்கு உன் கருவறை பண்ணியா? ஆமா, இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்காக யூடியூப் சேனல் போடுறதுக்காக எனக்கு தந்துருந்தாங்க. ஓகே. அது வந்து எங்க பாட்டி வந்து கொள்ளுப்பாட்டி வந்து மன்றத்துல இருந்து இருக்காங்க. அடுத்து எங்க பாட்டி வந்து தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க அம்மா, இப்ப நானும் தொண்டு. ரொம்ப சந்தோஷம். 4 தலைமுறையா தொண்டு பண்றீங்க. வெரி குட் வெரி குட். சொல்லு எதுன்னு 4 தலைமுறையா நாங்க இருக்கோன்றீங்க. உங்க கொள்ளுப்பாட்டி பேர் என்ன? எங்க கொள்ளுப்பாட்டி பேர் வந்து சுந்தரி. சுந்தரி அம்மாவா? அவங்களை எனக்கு தெரியுமே. கருவறை அம்மா வர்றதுக்கே அவங்கதான் ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தாங்க, தெரியும். அடுத்தது பாட்டி பேர் என்ன? பாட்டி பேர் ராஜி. அவங்களையும் தெரியும். அடிக்கடி தொண்டுக்கு இங்கேதான் வருவாங்க. அப்புறம் உங்க அம்மா பேரு? கலைவாணி. கலைவாணி. அண்ணி ஓம் பேரு? என் பேர் சிவகாமி. சிவகாமி. சிவகாம சுந்தரி. எனக்கு கலைவாணி ரொம்ப நல்லா தொண்டு செய்வா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையும் ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட திருப்பதியில பெரிய ஆளா வருவேன். அம்மா உனக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்லுமா. நான் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து அவ்வளோ ஒழுங்கா படிக்கல. கடைசியில பப்ளிக் எக்ஸாம்ல வந்து நான் எக்ஸாம் நல்லா எழுதி 460 எடுத்த பையன் இருக்கு. வெரி குட். அதனால அது அம்மா சின்ன வயசுல வந்து நான் 6 மாசம் குழந்தையில அம்மா பாத பூஜை பண்ணப்போ நான் தூங்கிட்டு இருந்து என் கையில வந்து ரோஜா இது கையில இருந்தது. அம்மா செய்வாங்க. அருங்காப்புக்கு பாத பூஜை பண்ணப்போ கையில ரோஸ் இருந்தது அம்மா செய்வாங்க. அது அற்புதமான. வெரி குட். உண்மையிலேயே உனக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு ரோஜா இதழ் மூலமா. அந்த மாதிரி நான் 3rd 4th படிக்கிறப்போ என் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டாங்க. வெரி குட். அம்மா கிட்ட கத்து கொடுத்துட்டாங்க. 3rd 4th படிக்க இல்ல ஸ்ரீயோர மாதிரி. ரொம்ப சந்தோஷம். அதனால டைம் கிடைக்கிறப்போ இப்போ லீவு, காலேஜ் சேர்ந்ததுக்காக லீவ் இருக்கு. அதனால தினமும் அம்மாவுக்கு வந்து தொண்டு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அம்மா. நீங்க தான் 4 தலைமுறையா தொண்டு செய்றீங்களே, ரொம்ப சந்தோஷம்.
கருணை வருமோ? எவர் மூலம் அணுகினால் யான் செய்யும் விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ? சொன்னபடி கேளாமல் துயர் செய்யும் என் மனம் தூய்மை பெற வழியும் உண்டோ? சோதித்து வாட்டுவது போதுமென உன்னிடம் சொல்பவர் யாரும் உண்டோ? ஆராய்ந்து சொல் தேடி ஆன்மாவின் தாபத்தை அறிவிக்க முயலுகின்றேன். ஆனாலும் முழுமையும் அறிவிக்கும் திறனின்றி அடியேனும் கதறுகின்றேன். சீர்தோறும் அடிதோறும் தேவினின் திருவடி சிலம்பொலி விரும்புகின்றேன். தெய்வமே உன் குரலும் சேரும் எனும் ஆசையால் செந்தமிழ் முழங்குகின்றேன். கவியனினும் மாறாத காதலால் திருமுன்பு சாற்றுகின்றேன். சிந்தையணு ஒவ்வொன்றும் தேவி உனதேயாக செய்ய தமிழ் பாடுகின்றேன். ஆறாத துயருக்கும் அகலாத கவலைக்கும் யாரை நான் நொந்து கொள்வேன்? அறியாது பிழை செய்து சரியாக வதைபட்ட அவலத்தை எங்கு சொல்வேன்? நீராகவே நிருதர் புறமூன்றும் செற்ற உனை நெஞ்சார போற்றுகின்றேன். நெற்றி விழியால் எனது குற்றமலை பொடியாக நின்னருளை வேண்டுகின்றேன். ஈரேதும் இல்லாத இன்ப வடிவாக என் இதய தளம் மீதும் ஒளிர்வாய். இசை கொண்ட மறுவூரில் குடிகொண்ட அன்னையே ஈடற்ற சக்தி உமையே. படைத்தவள் நீ என்ற போதிலும் கவரிகள் வீசுகின்றோம். கனவிலும் உன் வடிவெனிலும் கற்பூர தீபங்கள் கமழ் தூபம் காட்டுகின்றோம். ஆற்றையும் கடலையும் அருளியவள் மேனிக்கு அபிஷேக நீர் சுமந்தோம். அங்கிங்கே நாது வெளி எங்கு முழ நீ உரைய ஆங்காங்கு மன்றம் செய்தோம். போற்றறிய நின் வடிவை பொன்னிலும் கல்லிலும் பூசித்து வாழ்த்துகின்றோம். புவி மீது நீ தந்த பொருளன்றி வேறொன்றை போய் தேடி எங்கு பெறுவோம்? ஏற்றருள வேண்டுமென இதயத்தை எம் அன்பை இணை மலர்த்தாளில் வைத்தோம். இசை கொண்ட மறுவூரில் குடிகொண்ட அன்னையே ஈடற்ற சக்தி உமையே. குங்குமம் இருக்கையில் நெஞ்சினில் மயக்கமில்லை. வேற
நேரான சிந்தையோடு போராட வந்த பின் நினைவினில் குழப்பமில்லை. முற்றுமுனை நம்பியே முறையோடு மேற்கொள்ளும் முயற்சியில் தயக்கமில்லை. மோகவயமாகி உனை தாகமுடன் பாடி வரும் முத்தமிழ் மலிவதில்லை. வகை யாரெனிலும் உன் துணை கிடைத்த பின் ஓய்வு பெற நினைப்பதில்லை. உலகமோர் ஏழுமே எதிராக நின்றாலும் உண்மையை மறைப்பதில்லை. கிற்றதினி அச்சம் இடர்கவலை நோய் பகைகள் இன்னல்கள் இல்லை இல்லை. இசை கொண்ட மறுவூரில் குடிகொண்ட அன்னையே ஈடற்ற சக்தி உமையே. அதனை சார்ந்த அறநிலை மற்றும் மன்றங்கள் சக்தி வீரர்களின் செயல்பாடுகள் தொடர்ந்தோங்கி சக்திகள் பக்தர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற ஓம் சக்தியே. ஓம் சக்தி பெற்றோர் குழந்தைகளின் மண்புழுமையில் ஒழிந்து இணைந்த தீய மோதை பழக்கங்களில் இருந்து விடுபட்டு பெற்றோர் மக்கிட கல்வி தொழிலில் மேம்பட்டு அன்னையின் ஆன்மீக வழியில் உயர்ந்திட ஓம் சக்தியே. ஓம் சக்தி இயற்கை சீற்றம் தடுத்து தீவிரவாதம் அழிந்த விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பங்களால் ஏற்படும் பாதிப்புகள் ஒழிந்து இலக்கிடம் ஒன்றி வாழும் வாழ்க்கை முறை அமைய ஓம் சக்தியே. ஓம் சக்தி பருவநிலை காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகள் மறைந்து நல்ல மழைவளம் பொழித்து நீர்நிலைகள் நிறைந்து இயற்கை விவசாயம் கழித்து உணவுப் பொருள் உற்பத்தி பெறுகிற ஓம் சக்தியே. ஓம் சக்தியே. மனவளம் உடல்நலம் மற்றும் மனித உறவுகள் மேம்பட்டு உலகில் அமைதியும் சுற்றுமும் தவிர்த்திட ஓம் சக்தியே. ஓம் சக்தியே. வரவெல்லாம் சக்தி நதி ஒன்றை ஒவ்வொருவர் மனக்குறை நீங்கிட ஓம் சக்தியே.